ஹாய் மக்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு லூலு மாலுக்கு தான் வந்திருக்கேன். ஸோ ட்ராலி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். காரணம், இந்தியாவுக்கு போகும்போது நம்ம கிட்டையில் வாங்கிக்கலாம், இப்போ வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். நிறைய வாட்டி லூலுக்கு வந்தோம், ஆனால் அந்த ட்ராலி வாங்கவே இல்லை. ஸோ இப்போ ட்ராலி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய துணி சேல்ஸில் போட்டிருக்காங்க, அதாவது ஆஃபரில் போட்டிருக்காங்க. பட் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது நம்ம இந்தியாவிலே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நான் வந்துட்டேன். அப்புறம் ஒரே பார்வை அப்படியே ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு சும்மா என்னென்ன சேலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வை அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தேன். ஸோ நிறைய பொருள்கள் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நிறைய இருக்குது. அதே மாதிரி ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. ஸோ அந்த இடம் ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த சின்ன சின்ன பேஸ்கெட் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது, அதில் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு. ஸோ அந்த இடத்துல என்னென்ன ஸ்பெஷலாக புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒரு சைடு ஹஸ்பண்ட் குழந்தைங்க ட்ராலி பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம இந்த இடத்த விட்டு நான் நவரில் ஸ்பெஷலாக. ஸோ என்ன புதுசாக இருக்குது, என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் டைம் ஆகுது, சீக்கிரம் அப்படின்ற ஒரு சைடு அவர் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் போய் ட்ராலி செக்ஷனில் பார்த்துட்டு அப்புறம் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, எந்த கலர் செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஃபைனலாக இந்த கலர் தான் செலக்ட் பண்ணேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அப்படியே அந்த 3 செட்டு வாங்கிட்டு அங்கேருந்து பில் போட்டுட்டு கிளம்பி வந்தாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா க்ராசரி எல்லாமே இந்த லூலு மேலே பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். கீழே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ராசரி எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ நான்வெஜ்லேருந்து ஃப்ரூட்ஸ்லேருந்து எல்லாம் A to Z இருக்கும். ஸோ அங்கேயும் எல்லாமே என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பி வந்தாச்சு. ஒரு குட்டி ஷாப்பிங் ஹஸ்பண்ட் குழந்தைங்களோட பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஒரு ஃபேமிலியாக வெளியில் போன ஒரு திருப்தியும் இருந்தது. ஸோ பசங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா நான் மட்டும் போனேன் அப்படின்னா குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு அங்கே இங்கே விட மாட்டேன். ஹஸ்பண்ட் இருந்தாருன்னா ஒரு தைரியமாக இருக்கும். நம்ம என்னதான் பார்த்தாலும் பசங்களை நம்ம சொல்கிற பேச்சு கேட்கவே மாட்டாங்க. அதே அவங்க அப்பா சொல்லட்டும், அங்கே நின்றுன்னா நிற்பாங்க, போவாதன்னா போக மாட்டாங்க. ஆனால் நம்மளுக்கு தலைவலி வந்தது தான் மிச்சம் இவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு. ஸோ இதே மாதிரி உங்களோட பசங்களும் இருக்காங்களா, உங்கள் பேச்சு கேட்காத அவங்க அப்பாவோட பேச்சு தான் கேட்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் என்னோட கமெண்ட் செக்ஷனில் என்னோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ எங்கள் வீட்டில் தான் இப்படியா இல்லை எல்லா வீட்லேயும் இப்படி தானான்றது எனக்கும் தெரியல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.